கபிலன் கதையவே முடிக்க சொன்னாரா வர்மா? என்னதான் நடந்தது? உதய பெருமாள் மேல பொய்யா பழி சொன்ன சாந்தியை அடைச்சு வச்சிருக்கிற இடத்துல இருந்து கபிலன் வர்மாவோட ஆளுங்க கிட்ட பொய் சொல்லி வர்மா தான் சாந்தியை வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ண சொன்னாருன்னு அங்க இருந்து அவங்கள கிட்னாப் பண்ணிட்டு போயிடுறாரு. வர்மாவோட ஆளுங்க கபிலன் சாந்தியை கூப்பிட்டு போன விஷயத்த வர்மா கிட்ட சொல்ல அவரு, டேய் உங்களை மட்டும் இல்லடா, அவன் என்னையும் சேர்த்து ஏமாத்திருக்கான்டா, அவனை பிடிங்கடா அப்படின்னு சொல்ல அவரை ட்ராப் பண்ணிடுறாங்க வர்மாவோட ஆளுங்க. ஆனா கரெக்டான நேரத்துல கன்னு மாதிரி அங்க வந்த சிவா அந்த அடியாட்கள்ல இருந்து கபிலனையும் சாந்தியையும் காப்பாத்தி கூப்பிட்டு போயிடுறாரு. எல்லா ஏற்பாடும் வீட்டில் பண்ணி வச்சிருக்காங்க. சாந்தி வந்த உடனே நான் சொன்னதெல்லாம் போய் உதய பெருமாள் சாருக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற உண்மையை லைவா சொல்லிடுறாங்க. அடுத்த சீன்ல என்ன காட்டுறாங்க அந்த ப்ரோமோலன்னா, சிவாவுக்கு அடிபட்டு தலையில கட்டு போட்டிருக்காரு. உதய பெருமாள் சிவாட்ட சொல்றாரு, நீ செஞ்ச இந்த காரியத்தை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் சிவா, நான் இப்ப சொல்றேன்டா, நீ தாண்டா என் மூத்த பையன் அப்படின்னு அவர் கண் கலங்கி சொல்லும் போது சிவாவால் அவருடைய எமோஷனை கண்ட்ரோல் பண்ணவே முடியல, ஒரே அழுக. அடுத்த சீன்ல அயலிக்கிட்ட வந்து அப்பா என்ன அவரோட பையனை ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு எமோஷனலாக பேசிட்டு இருக்காரு. வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்ட்ரெஸ்டிங் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு. சீரியல் அப்டேட்ஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.